அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் பண்ணுற இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயோட வர்றார். அப்படி பார்க்குற போது உங்கள் கையில் ஏதாவது பணம் இருக்கும், மணி ரொட்டேஷன் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடங்கிறது நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள். அது உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய 12ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. 12ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய முதலீடு அல்லது நம்முடைய செலவினங்கள். உங்கள் கையில் ஏதாவது பெருசாக இருந்தால் முதலீடு பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. இந்த செலவினங்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் மூலமாகவோ மனைவிக்காகவோ செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு ஏதாவது பிளட் ரிலேஷன், குறிப்பாக அத்தை சித்தி இவங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு. ஸோ இவங்களுடைய உறவுகளையும் நீங்கள் பெரிய லெவலில் பலப்படுத்துங்க. இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு நம்முடைய முயற்சிகள், உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அவர் 8ஆம் இடத்துக்குடையவராக இருக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ், பட் அந்த சக்ஸஸுங்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற விலை இந்த மாதம் பெருசாக இருக்கும். பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் நடத்துவதற்கு அல்லது உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவும் யாருக்கும் சும்மா கிடைக்காது. நீங்கள் அதுலேயும் உங்களுக்கு இந்த மாதம் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அத்தனையுமே நடப்பதற்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உறவுகளை நான் முதலே சொன்ன உறவுகள் எல்லாம் பெரிய லெவலில் பலப்படுத்துங்க. உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக எலிவேட்டர்ஸில் எஸ்கலேட்டரில் லிஃப்ட்டில் போகிறதெல்லாம் கவனமாக போயிட்டு வாங்க. இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ உங்களுடைய இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. எதை முதல்ல செய்யணும், எதை 2வது செய்யணும். ஸோ அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஒவ்வொரு காரியமாக நடத்திக்கிட்டே வாங்க. அதுதான் நல்லது. ஒரே நேரத்தில் எல்லா காரியத்திலையும் இறங்காதீங்க. அது உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக கிரக நிலைகள் இல்லை. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு, அது சேலாகிறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். அல்லது இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லை, ஹண்டர் ஸ்டடி ஹையர் ஸ்டடி ரெண்டுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கனாலும் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சனி 7ல் இருக்கார். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே ஏதாவது ஒரு வேலை இருக்கும். வேலைன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கலாம், நீங்கள் எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அல்லது எம்என்சியில் கூட இருக்கலாம். எதில் வேணாலும் இருங்க, எந்த ஜாபில் வேணாலுங்க, எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் வேணாலும் இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு வேலை இருக்கான்னா வேலை இருக்குது. வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் சர்வீஸ்க்குரிய சனி 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி 4ஆம் இடத்தை பார்த்தாலே குருவும் சனியும் பார்க்குறது லைஃப்பில் எல்லாம் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஸோ அது உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் நார்மலாகவே இருக்குது. அதுலேயும் சனியுடைய தொடர்பு உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு இருக்கிறனால வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஸோ உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணால் கூட கொலீக்ஸ் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் உங்கள் ஜாபில் இந்த மாதம் நிறையா இருந்துகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் உங்களுடைய வேலையில் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக பாருங்கள். கிடைச்ச வேலையை விட்டுறாதீங்க. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறேன், சுவிட்ச் ஓவர் ஆகிறேன்
அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இந்த மாதம் இல்லை. ஸோ வேலை இருக்கா, நமக்கான வருமானங்கள் இருக்கா, நமக்கான சம்பாத்தியங்கள் இருக்கா, இதை மட்டும் இந்த மாதம் பொறுமையாக பாருங்கள். ஸோ பெருசாக ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமான்னா நார்மலாக தான் இந்த மாதம் உங்களுடைய கரியரில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். தொழிலில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே உங்களுடைய 10ஆம் இடத்து 7ஆம் அதிபதி குருவே 10ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு என்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க இந்த மாதம் தாராளமாக ஆரம்பிங்க. கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அத்தனை காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் ஒரு பக்கம் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள், போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதம் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது புரட்டாசி மாதம் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், எப்போ வரும் தெரிலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், கௌரவம் கூடும், எல்லாமே கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பானது, அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரராக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், அவங்களுக்காக செலவு பண்ணணும் அல்லது அவங்கள விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ அதோட உங்களுடைய 12ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது, யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணுங்கள். யாரெல்லாம் நீங்கள் ஃபர்தராக ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் ரொம்ப நாளாக கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, பாப்புலாரிட்டி இருக்குது. பட் வருமானங்கள் பெருசாக இருக்கான்னா இந்த மாதம் சுமார் தான். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. லாட்ரி டிக்கெட் வாங்கணுங்கிறவங்க அடைக்கி வாசிங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது பெரிய லெவலில் நான் பொறுப்பாக எதுவும் பெருசாக நான் ட்ரேடிங்கில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு கை கொடுக்குற மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இருக்குது. பட் எல்லாமே கை கொடுக்கறதுல நிறையா தடைகள், பிரச்சனைகள் என்பது இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த உங்களுக்கு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதோட இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள், குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதத்தில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா பெருசாக உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுனா கூட நார்மலாக உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ அந்த மகாலட்சுமி தயாரை எல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். 6ல் ராகு இருக்கு. உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், அது ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் ஹெல்த் இஷ்யூவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க. துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. குறிப்பாக இந்த மாதம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.